அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பதவியெல்லாம் பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். எடப்பாடி திமுக தான் எதிரி, அதிமுக எதிரி. அது மட்டும் இல்ல, எடப்பாடி திமுக தான் எதிரி எங்களுக்கு, அதிமுக எதிரி அல்ல. அவர் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க? இங்க இருக்கு யாரை ஒன்றிணைவனா? யாரு ஒரே நிமிஷம் யாரை ஒன்றிணைவாங்க? அது சந்திக்கலாம். இப்போ நீ தான் காட்டிருக்கிற, நாங்கள் வேண்டாம் சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க, அது தனி ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாறா நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரியுங்க. எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணி பெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர்.